ஆமா வா, ரொம்ப சந்தோஷம். அவன் ஒரு சின்ன பையன், வரட்டுத்தனமா ஏதாவது பேசுவான், மனசுல வச்சுக்காதே. போ. நின்னுட்டே இருந்தா எப்படி? வந்தது வந்தச்சுல, அப்புறம் என்ன? என்னடி சொன்ன? எங்க வீடு டென்ஷன், இந்த வீட்டுக்கு வரப்போறது இல்லைன்னு சொன்னல, இப்ப எப்படி வந்த? நானா ஒண்ணு வரல. உன் கால் வந்துச்சா? உங்க அண்ணிதான் என் கால்ல விழாத குறையா எனக்கு கெஞ்சி கூப்பிட்டாங்க, அதனாலதான் வந்தேன். என்னடி சொன்ன? போடி வெளிய, கொன்னுடுவ ராஸ்கல். சீ, கேவலம் உன் கால பிடிக்க வேண்டிய தலையிட்ட உங்களுக்கு இல்ல. உனக்கு நல்ல புத்தி வரணும்னா நீ தாண்டி எங்க அண்ணி கால்ல விழணும். அந்த புண்ணியவதி தினமும் நீ பூஜை பண்ணாலும் அவங்க பெருமை உனக்கு கிடைக்காது. போதும் உங்க அண்ணியோட புராணம். அண்ணிங்கிற பேர்ல உங்களை எல்லாம் ஆட்டி வைக்கிற மோகினி பேய் பிசாசு. என்னடி சொல்ற? நீ தான் என்ன ஆட்டி படைக்கிற பிசாசு. சனியனே, போய் தலைஞ்சு வேண்டி திரும்பி வந்த. என்னங்க கை நீட்டி அடிக்கிறீங்க? உனக்கு என்ன தைரியம்? கட்ட மனித கை நீட்டி அடிக்கிறீங்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அவன் மாநிலடா, நீ அடிக்கிறது போயிட்டபடி. இந்த குடும்பத்தை காப்பாற்ற தெய்வம்டா, தெய்வம். உங்க அதிர்ஷ்டம் அண்ணி உங்களுக்கு தெய்வமா மஞ்சாங்க. ஏன் துரதிர்ஷ்டம் எனக்கு ஒரு பேய் மனைவியா வாச்சுது. போது நிறுத்துறா ராதா. இந்த முட்டாள் உன்னை அடிச்சதை மறந்துடுமா? எனக்காக ஒரே ஒரு தடவை அவனை மன்னிச்சிடு. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ உன் புருஷன் கூட தனி கொடுத்தன நடத்தணும், அவ்வளவுதானே. கொஞ்சம் பொறுமா, நானே இதுக்கு ஏற்பாடு பண்றேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். இவ்வளவு கேவலமா என்கிட்ட நடந்துகிட்டதுக்கு அப்புறம் நான் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கொண்டாலும் கொன்னுடுவீங்க. நான் போறேன். அம்மா, அம்மாடி, அம்மாடி, இந்த ராதா. அண்ணி, அவளை தடுக்காதீங்க, அவ போய் தலையட்டும். என்ன தம்பி நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு நான் போக முடியாதபடி பண்ணிக்க. அண்ணி, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கைக்கு தேவை அன்போ பண்போ இல்ல, பணம். நீங்களும் ஒரு பணக்காரியா? ஜானகலத்துக்கு ஜரிகை பார்டர் போட்ட பட்டுப்படவையும் கழுத்து நிறைய தங்கச்சங்கிலியும் வைர கம்பளியும் போட்டுக்கிட்டு கார்ல போய் அவ வீட்டு வாசல்ல நின்னு, ஏ ராதா வாடி கழுதன் கூப்பிட்டா உடனே ஓடி வருவா. அப்படி ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு நான் உண்டாக்கி காட்டுறேன். ராஜா, 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 ராஜா. என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? என்னங்க அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயிட்டாங்க. வேணும், முன்னொரு தடவை சொன்னியே துபாய்க்கு போனா நிறைய சம்பாதிக்கலான்னு. இத பார், ஒண்ணு பேசிட்டு மீசைய வெட்டு, இல்ல மீசைய வெட்டிட்டு பேசு. உதட்ட வெட்டிக்கு போற. ஆமா, இப்ப கூட தான் சொல்றேன், உனக்கு இருக்கிற அறிவுக்கும் படிப்புக்கும் நீ துபாய் போனீன்னா ஒரே வருஷத்துல லட்சாதிபதியா திரும்பி வரலாம். நான் எப்படிடா துபாய்க்கு போறது? அங்க யார் எனக்கு வேலை கொடுப்பாங்க? எனக்கு வேண்டியவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அவங்க மூலமா உனக்கு ஏற்பாடு பண்றேன். இப்ப கூட அது விஷயமா பாம்பே போலான்னு இருக்கேன். என் கூட ஒரு ட்ரிப் போறியா? சரி. லெட்டர் வந்திருக்கு. அம்மா, இந்த படி. யார்கிட்ட வந்திருக்கு? ராஜா அண்ணன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்க. நீ பம்பாயில இருந்து. அன்புள்ள அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ராஜா பம்பாயில இருந்து எழுதி கொண்டது. நம் குடும்பத்தை அந்தஸ்துள்ள குடும்பமாக்க வேண்டும் என்று நான் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்காக துபாய் போக ஏற்பாடு செய்து வருகிறேன். உங்களிடம் நேரில் சொன்னால் என்னை அனுப்ப மாட்டீர்கள். அதனால்தான் இந்த கடிதம் எழுதுகிறேன். என்னை மன்னிக்கவும். இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி ராஜா. ரெண்டு தம்பிங்களும் ரெண்டு கண்ணுங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அலை எடுத்து ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே. என்னங்க இப்படி இருமுறீங்களே? டாக்டர் போய் காட்டக்கூடாதா? ஒரு நாளைக்கு தானா போயிடும். என்னங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு நீங்க
சும்மா இருங்க. அக்கா பாப்பா அக்கா மாமா ஆபத்து. என்னப்பா என்னாச்சு? அப்பா என் கல்யாணத்துக்கு சீரியஸா ஏற்பாடு பண்றாரு. அப்படியா? ஆமா, அதுக்கு முன்னாடி எனக்கு வித்யாவுக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுங்க. கொஞ்சம் பொறுப்பா, உங்க அப்பாவை சந்திச்சு இது சம்பந்தமா நான் பேசுறேன். அப்படின்னா எனக்கு வித்யாவுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறதில்ல. வித்யா இல்லாம நானும் உயிர் வாழ போறதில்ல. ஆஹா, அவசரப்படாதப்பா. உனக்கு வித்யாவுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதுவும் உங்க அப்பா சம்மதத்தோட. நான் பொறுப்பு. போதுமா? அதாவது சங்கர், விஷயத்தை உடைச்சு சொல்லிடுறேன். என் பையனை ஏலந்தான் விடுறேன். விலை விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. உன் டெண்டரை ஓப்பனா சொல்லிடு. மோகனும் வித்யாவும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அதாவது பொழுதுபோக்கா காதலிக்கிறாங்கன்னு சொல்ற. குழந்தைங்க பொம்மை கல்யாணம் பண்ற மாதிரி. ஏண்டா பெரியவன? கரெக்ட். காதல்ங்கிறது ஹோட்டல்ல ஓசி டிஃபன் சாப்பிடுற மாதிரி, கல்யாணங்கிறது சொந்த வீட்டுல கரிசோறு திக்கிற மாதிரி. நல்லா சொன்ன. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அவங்க 2 பேருடைய வாழ்க்கையே வீணா போயிடும். வரதட்சணை இல்லாம கல்யாணம் நடந்தா கடைசியில மண்ணெண்ண கிளைமேக்ஸ்ல தான் வந்து முடியும். 1.25 லட்சம் ரூபான்னு இந்த சாராய கடைக்காரன்ட்ட பேசி வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஓ இஷ்டம். 115 அடிப்பா முடிப்பா. என்னால இந்த தொகையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரிப்பா, உன்னால எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் 130, 125, 120, 115, 110, 15 இல்ல ரவுண்டா ஒன்னா கொடுத்துருக்கோம். முண்டா அதானடா ஸ்டார்டிங் அமௌண்ட். அவரு கூர்க்கா மாதிரி அசையாம அப்படியே நிக்கிறாரு. சரி, ஏழைன்னு சொல்ற, அதுக்கு ஒரு 20. காதல் கீதல்னு சொல்ற, அதுக்கு ஒரு 20. 40 போக 60 என்கிட்ட தள்ளு. என் பையனை உன்கிட்ட தள்ளிடுற. என்ன சொல்ற? யோசனை பண்ணி சொல்றேங்க. உனக்கு யோசனை பண்றதுக்கு நேரம் இருக்கு, எனக்கு இல்ல. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடிவு சொல்லணும். இல்லன்னா அந்த சாராய கடைக்காரன் பொண்ணை முடிச்சிருவேன். என்னடா பெரியவன? கரெக்ட். பின் குறிப்பு: நோ அட்வான்ஸ், நோ பார்ட் பேமெண்ட். ஒரே டைம்ல ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய சர்வீஸ் முடிய போகுதுங்க. அதுக்குள்ள எனக்கு சேர வேண்டிய கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் அதெல்லாம் சேர்த்து கொடுக்க முடியுங்களா? அது எப்படி முடியும் சங்கர்? ஒண்ணும் நீங்க ரிட்டையர் ஆகணும், இல்லன்னா வேலையை ராஜினாமா செய்யணும். அப்ப சரி, நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதனால தான் அப்படி சொல்றேன். ஒரு பேப்பர் கொடுக்குறீங்களா? ரொம்ப அவசரப்படுறீங்க. அவசரம் மட்டும் இல்லைங்க, அவசியமும் கூட. சம்பந்தியா? சம்மந்தியா? சம்பந்தியா? என்னையா அது? கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தை எத்தனைன்னு கேட்ட கதையா இருக்கு. ஆமா, வரதட்சணை எல்லாம் என்னாச்சு? ரெடி பண்ணிட்டேன். எண்ணி பாருங்க. லட்சுமிய கண்ணால பார்த்த ஒருபாடு எண்ணி பாக்குறதாவது. பைய கொடுங்க, இந்தாங்க. லட்சுமி உங்ககிட்ட இருந்தான்னா என்கிட்ட இருந்தா என்ன? என்ன சம்பந்தி நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இருக்க. பெரியவன, மாமாவுக்கு காஃபி, ஓவல், போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இருக்கிறதெல்லாம் கொண்டா போ. எல்லாத்தையும் கொண்டாண்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுக்கு போய் இந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்லணும். நீங்க சீக்கிரம் ஒரு முகூர்த்தம் பாருங்க. இனி என்னத்த பாக்குறது? பார்க்க வேண்டியதான் பார்த்தாச்சே. நீங்க கல்யாண வேலையை கவனிங்க, போங்க. வித்யா, உன் கல்யாண ஏற்பாடெல்லாம் முடிஞ்சதுமா? இப்பதான் உன் மாமனார் வீட்டுக்கு போய் பேசிட்டு வர்றேன். இவ்வளவு பெரிய தொகையை நீங்க எப்படி? என்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்ட பாருங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி எல்லாம் சேர்த்து 75,000 ரூபாய் வந்தது. இதோ. என்ன தேடுறீங்க? பணப்பைய காணமே. என்ன சொல்றீங்க? பணம் இப்பதான் ஞாபகம் வருது. சம்பந்தி வீட்டுல ஞாபகம் மறதியா விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை போய் எடுத்துட்டு வந்து. ஐயோ கடவுளே!